கலந்து விடுவது எப்படி இருக்கும் பாருங்க. குடும்பத்துக்குள்ள கலந்து விடுவது, வீட்டுக்குள்ள கலந்து விடுவது. இந்த கலாச்சாரம் இனி வருகிற வருஷத்துல தீவிரமாகிவிடும். நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சுங்க. தீவிரமாகும். எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் வேறு ஒரு பிம்பங்கள் மனித வாழ்க்கையில கலக்க ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப பிரியமான என் தாய் இறந்து விட்டால் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா மாதிரியே ஒரு 3Dயில் ஒரு ஏஐ பிம்பத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுறோம், அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கட்டும். புருஷன் இறந்துட்டானே அது மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டாந்து உள்ளே வச்சுருவோம், மனைவி இறந்துட்டாலே பிம்பத்தை கொண்டாந்து வச்சுருவோம். இனி அந்த கலாச்சாரம் தீவிரமாய் வந்து ஒரு மனிதன் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பிம்பம் ஒரு தகப்பன் போல தாயை போல இருக்கும். அப்போ சொல்கிறாங்க, இனி வரக்கூடிய விஞ்ஞானம், அந்த மாறுபட்ட விஞ்ஞானம் மனிதர் கூட்டத்தோட மாய தோற்றங்களை கொண்டு வந்து இணைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, மக்கள் இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி பேர் இருந்தாங்கன்னா 1600 கோடி இப்படிப்பட்ட மாய தோற்ற பிம்பங்கள் மனிதருடைய சமுதாயத்தில் கலக்கப்பட ஆரம்பிச்சிடும். எது உண்மைன்னு தெரியாது, எது பொய்ன்னு தெரியாது, யார் அரசாளுவை பண்ணுறான்னு தெரியாது. அந்த ஆள் ஒருவேளை இறந்தாலும் அவர் மாதிரி ஒரு பொம்மை வந்தால் தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்துடும், சபைக்குள்ளே வந்துடும், அரசியலுக்குள்ளே வந்துடும், பொருளாதாரத்தில் வந்துடும், இராணுவத்துக்குள்ளே வந்துடும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காலங்களிலிருந்து நீங்கள் தப்புவதற்கு கர்த்தர் சொல்றாரு, உலகம் மயங்கும், உலகம் ஏமாந்து போகும், உலகம் அந்த மாய வலையிலே சிக்கிக்கொள்ளும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நான் பாதுகாக்க அறிந்திருக்கிறேன். நம்ம ஜெபம் போது கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து எது உண்மை எது பொய் என்பதை நமக்கு துல்லியமாக வெளிப்படுத்தி காமிச்சிருவார். இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணுமே. இப்போ இயேசு நிற்கிற மாதிரி நின்று ஒரு கள்ள உபதேசத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு மேடையில் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது இயேசு ஆம் நான் தான் இங்கே நிற்கிறேன், அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் உண்மைதான், அந்த உபதேசம் உண்மைதான், நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன செய்வீங்க? அப்போ இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னு சொன்னால் இந்த கடைசி காலங்களில் சாத்தானுடைய தீவிர தந்திரங்கள் வெளிப்படுகிறதை இந்த வருஷத்துலேருந்து நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது சாத்தானுடைய உண்டானதா தேவனால் உண்டானதா என்று கண்டுபிடிக்கணும்னா, உங்கள் ஜீவன் தப்பணும்னா கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் நிற்கணும், கர்த்தரை முழு மனதாய் பின்பற்றி கொள்ளணும், இடைவிடாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கணும், எல்லா விஷயத்திலும் கர்த்தரை அண்டி வாழணும். எல்லாத்தையும் எதுனாலும் கர்த்தரை வச்சு தான் வாழணும். சின்னதோ பெரிதோ எல்லாவற்றுக்கும் கர்த்தரை தேடுங்கள், அவர் உதவியை தேடுங்கள். கர்த்தர் எந்த தீமையிலும் இருந்து விலக்கி உங்களை காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். மாய உலகத்தின் கண்ணிகளுக்கும் மரண கண்ணிகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் இனி வருகிற தேவனுடைய கோபாக்கினைக்கும் தப்பித்து கொள்ளத்தக்கதான போக்கையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நம்மேல் ஊற்றி தம்முடைய பூரண கிருபையினால் நம்மை பாதுகாத்து கொள்ள பூர்ணமாக நம்ம கேட்குற சத்தியத்தில் கவன பிசகா அலட்சியமாக இருந்தால் வாரிக்கொள்ளப்படுகிறவரோட நாமும் வாரிக்கொள்ளப்படவும் ஏமாந்து போகிறவருடனே நாமும் ஏமாந்து போகவும் வழி உண்டாகிவிடும். இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? அவங்கள சொல்லி நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாவிட்டால் அந்த சிவப்பு நூல் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போயிட்டா அவருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே உறுதியாக நிலைத்து நிற்கும்படி, ரட்சிப்பை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பின் வல்லமைக்கு உங்களை ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை தாங்கும்படி ஜெபத்தின் ஆவி, நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் கர்த்தர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடும் மிகுந்த கண்ணீரோடும் நமக்காக வேண்டுதல் செய்யும்படி ஜெப ஆவி. மூன்றாவது, மாய பிம்பங்கள், மாயமான விஞ்ஞானம், மாயமான மனிதர்கள், மனிதர்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான வஞ்சகங்கள், இவைகளை காணும்படி கர்த்தர் உங்களுடைய பிரகாசமான மனக்கண்களை திறக்கணும். பிரகாசமான மனக்கண்களை திறக்கணும். தேவ தரிசனங்கள் உங்கள் கண்களிலே உண்டாகணும். இது உண்மை இது பொய் என்று பகுத்தறியத்தக்கதான பகுத்தறியும் வரம்
இப்பொழுது உங்களுக்குள்ளே கொடுக்கப்படணும். நாம் இருக்கிறது ஒரு கொடிய காலம், இருண்ட காலம். ராக் காலத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். உங்கள் கண்கள் திறக்கப்படணும், காதுகள் திறக்கப்படணும், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படணும், ஜெப ஆவி உங்களுக்குள்ளே ஊற்றப்படணும். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஏமாற்றுகிற வஞ்சகங்கள், ஏமாற்றுகிற கொடுமை, ஏமாற்றுகிற தீமைகளுக்கு விலக்கி கர்த்தருடைய ஆவியானவர்களை காப்பாற்றணும். சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நம்பி விடாமல் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளத்தக்கதான தேவனுடைய பூரண வெளிப்பாடுகள் நமக்குள்ளே கடந்து